லேப்டாப் கம்பெனிக்காரங்களுக்கு ஃபுல்லா நம்மள பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. சார் ஒரு கேன லேப்டாப்ல இருக்க இந்த பெரிய பிரச்சனை உலகம் ஃபுல்லா இருக்கு. ஆனா எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. நம்ம பையலுக எனக்கு என்னன்னு இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. வைஃபை டிஸ்கனெக்டிங் அண்ட் வைஃபை ஐக்கன் லேப்டாப்ல இருந்து காணாம போயிருது. அவசர அர்த்தத்துக்கு வைஃபை கனெக்ட் பண்ணி லாகின் பண்ணிலாம் லேப்டாப் ஆன் பண்ணா வைஃபை கனெக்ட் ஆகாது. சம்டைம்ஸ் வைஃபை ஐக்கன் காணாமலே இருக்கும். பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இருக்க லேப்டாப் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்டர்நெட் இல்லாட்டி வேலையே நடக்காது. இந்த இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துக்கு முக்கியமா 3 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வைஃபை நாட் கனெக்டிங் ப்ராப்ளம்னா என்ன, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், இதுக்கு என்ன சொல்யூஷன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். முதல்ல இந்த பிரச்சனை ஏன் வருது, அதுவும் இல்லாம அசஸ் லேப்டாப்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. வைஃபை கார்டு மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி கார்டை மேனுஃபேக்சர் பண்ணி லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப இருக்கிறது ஃபேக்டரி டிரைவர். ஸோ வீட்டில் வந்து நீங்க லேப்டாப் ஆன் பண்ணி ஆப்வியஸ்லி வைஃபைல கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ண உடனே விண்டோஸ் பேக்ரவுண்ட்ல அப்டேட் ஆகும். ஸோ அப்படி அப்டேட் ஆகும்போது டிரைவரும் அப்கிரேட் ஆகும். ஸோ அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகுதுங்கிறது காமனா அந்த பிரச்சனை நடக்குது. ஸோ இப்போ நீங்க நினைப்பீங்க அப்டேட்னு என்னப்பா நல்லதான்னு நினைப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் லேப்டாப்ல சூனியம் வச்ச மாதிரி எப்ப வைஃபை ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, ஒர்க் ஆகிறதும் தெரியாது. இந்த பஞ்சாயத்துக்கு வேற யாரு காரணம் கிடையாது. வேர்ல்ட்ஸ் ஒஸ்ட் வைஃபை கார்டு மேனுஃபேக்சரர் மீடியாடெக் MT7921. நம்பர்ல ஏதோ ரஃபேல் விமானம் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. எத்தனையோ ட்ரேட் அண்ட் டெஸ்டட் வைஃபை கார்ட்ஸ் இருக்கு. அதாவது இன்டெல், கால்காம், பிராட்காம், ராலிங்க், கில்லர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஜியோ மாதிரி கம்மி விலைக்கு குறுக்க வந்தா அந்த மீடியாடெக். இந்த மீடியாடெக் வைஃபை கார்டு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஆசஸ்ல இருக்கு, பிரீமியமா லேப்டாப்ஸ்ல இருக்கு. உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. பிர்ரா பிர்ரா இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு செய்யறானு. அதே மாதிரி மித்த பிராண்ட்ஸ் டெல், ஹெச்பி எல்லா பிராண்ட்ஸ்லயும் இருக்கு. இந்த பர்டிகுலர் வைஃபை கார்டு இருக்க எல்லா லேப்டாப்லயும் பஞ்சாயத்து காமனா இருக்கு. உங்க மைண்ட் என்ன கேட்டுருச்சு, இது எப்படி சரி பண்ணுறதா கேக்குறீங்க. இந்த மீடியாடெக் வைஃபை கார்டை சரி செய்வது எப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா அவன் ஒரு வீடியோ காமிப்பான். அதாவது வைஃபை கார்டை கழட்டி மாட்டுங்க, லீட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, கிளீன் பண்ணி போடுங்க சொல்லுவாங்க. எல்லாமே சிம்பிளி வேஸ்ட். இது காரணம்னு கேட்டீங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் கிடையாது, மேனுஃபேக்சரிங்கே ஃபால்ட். இதுக்கு என்னதான் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனைக்கு எல்லா கண்ட்ரிலையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூசர்ஸ். ஆனா நம்ம ஊர்ல இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நிறைய பேரு எனக்கு விட இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு யூஎஸ்பி வைஃபை கார்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கேட்காதனால அவன் எனக்கு என்னன்னு இருக்கேன். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த பிரச்சனை இருக்குதுன்னு மெயில் பண்ணி கம்பெனிக்கு ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். இப்ப அந்த பக்கம் கம்பெனிக்காரன் வருவோம். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கணும்னா இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நல்லா தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த மீடியாடெக் MT79 வைஃபை கார்டு லேப்டாப் ஃபுல்லா கால் பேக் சொல்லுவாங்க. அதாவது கம்பெனிக்கு கால் பேக் பண்ணி அந்த வைஃபை கார்டை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி அவங்க பண்ணவும் மாட்டாங்க, பண்ணி தரலான்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நக்கு செத்த பையல. அப்படி இல்லைன்னா இந்த மீடியாடெக் கம்பெனிக்காரனை இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான டிரைவர் அப்டேட் பண்ணி ஒன்னு மேனுஃபேக்சரர் மூலியமாவோ அப்படி இல்லைன்னா விண்டோஸ் அப்டேட் மூலியமாவோ யூசர்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த ப்ராப்ளம் இருக்க நிறைய யூசர்ஸ் நாங்க சொல்றது கூட இதுதான். இந்த ப்ராப்பரான டிரைவர் வர வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்ன வரைக்கும் நடக்கல. நம்ம ரூட்ல சொல்யூஷன் கேட்டீங்கன்னா இந்த மீடியாடெக் வைஃபை கார்டை புடுங்கி தலையை சுத்தி தூர போட்டு வைஃபை 6 சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்டெல் வைஃபை கார்டை போட்டுருங்க, பக்காவா இருக்கும். இதுக்கு காரணம் கூட கன்சியூமர்ஸ் நம்ம தான். எதுக்கு எடுத்தாலும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் கேட்டா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவானா எதிரடா காஸ்ட் கட்டிங் பண்ணலான்னு பார்த்து ஏதாச்சும் ஒரு பொருளை தரம் இல்லாத போட்டு கொடுத்துறாங்க. இது காரணம் கூட நம்ம தான். லேப்டாப் வாங்கினாலே ஃபர்ஸ்ட் என்ன ஆஃபர் இருக்குன்னு தான் பாக்குறோம். இப்போ உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும்னா கண்டிப்பா காஸ்ட் கட் பண்ணுவாங்க. காஸ்ட் கட் பண்றதுனால தரம் குறையும். தரத்தை குறைச்சாதான் காஸ்ட்டை குறைக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருக்கிற பார்ட்ஸ்ல தான் கையை வைப்பாங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா. என்னோட சின்ன ஒரு ரெக்வஸ்ட், நீங்க லேப்டாப் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்கத்துல இருக்கிற ஷோரூம்ல போய் வாங்குங்க. ஏன்னா லேப்டாப்ல என்னெல்லாம் ஹார்ட்வேர் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து பிரச்சனைனா ஒரு சப்போர்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான காரணமும் இருக்கு. என்னன்னா இந்த மீடியாடெக் வைஃபை இருந்த லேப்டாப் ஃபுல்லாம மேக்ஸிமம் ஆன்லைன் ஆஃபர்ஸ் சேல் பண்ணுது. இந்த வைஃபை கார்டுல என்னதாண்டா பிரச்சனை தெரிவிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.